Greetings everyone. The Farmers Wing of Naam Tamizhar Katchi is organizing a historic goats and cattle conference on July 10th in Viratanur village of Madurai district, headed by the Chief Coordinator of Naam Tamizhar Katchi, our beloved brother Sendamiran Seeman. It is not just a meeting, it's a movement. It's a movement to reclaim what is rightfully ours, our grazing lands, the lifeline of our goats and cows. But these grazing lands are vanishing. They are being encroached upon by corporations, fenced in by public interests. Our people are being pushed out. Our rights are being trampled. See, grazing lands is not just a luxury. It is our right. It is our land. This conference is a voice for the voiceless beings. Animals are not just insignificant beings, but they are our future. When we protect our animals, we protect our future. So, let us all gather together and support the cause. Also, one can donate for the cause on donate.naamtamizhar.org. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக ஜூலை 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆடு மாடுகளின் மாநாடு. ஆடு மாடுகளின் மாநாடு என்பது ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலத்தை மீட்பது. அந்த மாநாட்டில் மக்கள் தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரிமையுரை ஆற்றுகிறார். பரம்பரையாக ஆடு மாடுகளுக்கான அந்த மேய்ச்சல் நிலத்தை இழந்ததின் காரணமாக ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லாமல் போனது. அந்த ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலத்தை மீட்டு தருவதே நாம் தமிழர் கட்சியின் தலையாய கொள்கையாகும். ஆகவே ஜூலை 10 மாலை 5 மணிக்கு விராதனூரில் ஒன்றிணைவோம். நாம் தமிழரெல்லாம் ஒன்றிணைவோம், மீதி தமிழரெல்லாம் வந்தடைவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வருகிற ஜூலை 10ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மேய்ச்சல் நிலம் எங்களது உரிமை, ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிதான் அந்த அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அது என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் மேய்ச்சலை தடை செய்யணும் அப்படிங்கிறது அந்த உத்தரவு. இப்போ இந்த மேய்ச்சலை தடை செய்யறதுனால இங்க எந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படும் பாத்தீங்கன்னா, மேய்ச்சலை மட்டுமே தொழிலா நம்பிட்டு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களா இருக்கட்டும், பழங்குடியின மக்களா இருக்கட்டும், வேளாண் மக்களா இருக்கட்டும், இவங்களோட பொருளாதாரம் மிக பெரிய அளவுல பாதிக்கப்படும். அவங்களோட வாழ்வாதாரமே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியாக்கப்படும். மேய்ச்சல் நிலங்களை தடுக்கக்கூடிய இந்த நீதிமன்றம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மலைகள்ல பல குவாரிகள் அமைச்சு கல்லை உடைச்சு, மலையை உடைச்சு கல்லாக்கி விற்கக்கூடிய இந்த தனி மனித முதலாளிகளோட செயலை கண்டிச்சு எத்தனையோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சாலும் கூட அந்த செயலை தடுக்கிறதுக்காக எந்த ஒரு மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்ப்பை இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதை எதிர்த்து இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு மேல்முறையீடு பண்ணி மக்களுக்கான தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா அரசாங்கமும் அதை செய்யல. அது மட்டும் இல்லாம ஆற்று மணலை திருடி வித்து எதிர்கால சந்ததியினரோட வாழ்க்கையை இந்த மண்ணில் கேள்விக்குறி வைக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் இங்க தனி முதலாளிகளோட இந்த செயலை கண்டிச்சு எத்தனையோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அதற்கும் ஒரு சரியான தீர்ப்பு இந்த அரசாங்கமும் இந்த நீதிமன்றமும் வழங்காத போது இந்த மேய்ச்சல் நிலங்களை தடுப்பது மிகப்பெரிய அளவுல பொதுமக்களோட வாழ்வாதாரத்தை இந்த மேய்ச்சல் நிலங்களை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மலைவாழ் மக்களோட பொருளாதாரம், வாழ்வாதாரம், அவங்க வாழக்கூடிய அந்த தற்சார்பு வாழ்வியலை ஒரு அழிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம இதை பார்க்கணும். நம்ம வச்சு நடத்தக்கூடிய இந்த ஆடு மாடுகள் மாநாட்டம் வெற்றியடைய செய்ய வேண்டியது இங்க ஒவ்வொரு விவசாய பெருங்குடி மக்களா இருக்கட்டும், வேளாண் மக்களா இருக்கட்டும், மலைவாழ் மக்களா இருக்கட்டும், இங்க வாழக்கூடிய படித்த இளைஞர்களா இருக்கட்டும், அவ்வளவு பெருமை உணர்ந்து. ஏன்னா பாலின் சந்தை மதிப்பு ஒவ்வொரு வருஷமே பல லட்சம் கோடி கூடிட்டு இருக்கும்போது அதன் மூலியமா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும். இங்க படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அதன் மூலியமா உருவாக்க முடியும். இப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய இந்த போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் ஆதரவளிச்சு அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டியது ஒவ்வொருவரோட தார்மீக கடமை. நன்றி.